ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீசன்ட் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற பைசன் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பைசன் இந்த மூவி பாத்தீங்கன்னா வழக்கமான மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வர சாதிய ஒடுக்குமுறை பற்றி எடுக்கிறது தான் இந்த படம். இந்த படத்துல பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா துரு விக்ரமோட ஆக்டிங். அதாவது பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பிளேயரா நடிச்சிருப்பாரு. அதாவது ஸ்போர்ட்ஸ் பிளேயரை வாழ்ந்திருக்கிறாருன்னு சொல்லலாம். ஒவ்வொரு சீன்லயுமே அவர் ஸ்போர்ட்ஸ் பிளேயராகவும் ஒரு ஒடுக்கப்பட்ட பையனாகவும் அவரோட கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் நடிக்கிற மாதிரியே தெரியல, ரியாலிட்டிக்கா வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு. அவர் ஆக்டிங் எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதே நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு நடிச்சிருந்தாரு. கபடி பிடிக்காம வேணாது இருப்பானா. பசுபதியோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற அப்பாவோட கேரக்டர் வந்து எப்படி இருப்பாங்க, அவங்களோட ரியாலிட்டி என்ன அப்படிங்கறது பிரதிபலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரியான ஊர்ல எங்களை மாதிரி ஆளுங்க புதிய தூக்கி முன்னாடி வைக்காம கத்திய தூக்கி முன்னாடி வச்சா குத்தி கிழிச்சு போட்டு போயிடுவாங்க. லால் சாரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா எடுத்திருந்தாங்க. அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா விளையாட்டு வேற ஜாதி வேற அப்படின்னு காட்டுற சீன் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அமீர் சாரோட கேரக்டருமே கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. போக பாத்தீங்கன்னா அந்த பிடி சாரா வர கேரக்டர் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பர்சனலா கனெக்ட் ஆச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நானும் காலேஜ்ல வந்து ஒரு கபடி பிளேயரா இருந்தேன். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு கோவிந்தராஜ் சார்னு ஒரு சார் இருந்தாரு. நான் கற்பகம் காலேஜ்ல படிச்சேன். அவர் பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து உருவாக்கணும்னு நினைப்பாரு. அவங்க ஏரியாவில் இருக்கிற கிராமத்துல இருக்கிற பசங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவர் விளையாட வைப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அவரு தான் எனக்கு வந்து அந்த ஒவ்வொரு சீன்லயும் அவர் தான் எனக்கு நினைவுக்கு வந்தாரு. படத்துல வர டைலாக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஃபீலிங் டச்சிங் அது வந்து நல்லாவே கடத்தி இருந்தாரு. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல என்னென்ன நடக்குது அப்படிங்கிற டைலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அது போக பாத்தீங்கன்னா இந்த படத்துல வர மியூசிக் எல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. மியூசிக் எல்லாம் எந்த இடத்துலயும் ஒரு குறையே இல்லை. படத்துல நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகமான வன்முறை சீன்ஸ், அது தேவையே இல்லாத வன்முறை சீன்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. அது அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். எதுக்காக அந்த சண்டை நடக்குது அப்படிங்கறது வந்து ஒரு எங்களுக்கு எதுவுமே படத்துல புரியல. அப்புறம் படத்தோட மூவியோட லென்த் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன் இவ்வளவு லென்த்தா எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த லவ் சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னு தெரியல, அந்த லவ் சீன்ஸ் வந்து எந்த இடத்துலயுமே செட்டே ஆகல. அது வந்து ரொம்பவே ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா சுவாரஸ்யம் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஒரு கதையில வந்து ஒரு மெயின் வில்லன் யாருமே இல்லாதனால பாத்தீங்கன்னா அந்த கதை வந்து ஒரு பிளாட்டா போயிட்டு இருந்துச்சு. எப்படியும் இது இப்படிதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சுனால நமக்கு வந்து அந்த படம் வந்து ஒரு கன்வீனியன்ட்டா இல்லை. படம் இன்னும் கொஞ்சமே நல்லாவே எடுத்திருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆனா அந்த படத்துல வர டயலாக்ஸ் ஒவ்வொரு எமோஷன் சீன்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கதை தான். பட் ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லாவே எடுத்துருக்கலாம். அமீர் சாரோட கேரக்டர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலிங் இல்லை. எதுக்காக வந்து அவர் சண்டை போடுறாரு, எதுக்கு ஃபைட் நடக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு டீட்டெயில்டா இல்லாதனால பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த லால் சார் கேரக்டர் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகி வந்துருந்துச்சு. ஆனா பட் அவர் எதுக்கு பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமீர் சாரோட கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு வந்து உட்காரல. படத்துல வந்து அது ஒரு லேகாவே போயிட்டு இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்த பிறகு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, விளையாட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜாதி மதம் இது எல்லாத்தையும் கடந்தது. இது வந்து ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல யாருமே விளையாடுறதே இல்லை அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்குது. அடுத்தடுத்து வர ஜெனரேஷன் பசங்களை நம்ம விளையாட வைக்கணும், ஸ்போர்ட்ஸ்ல எடுக்க விடணும். ஒருத்தன் நல்லா விளையாடுறான்னா அந்த ஊரே முன்னேறும். ஏன் சொல்றேன்னா, ஒருத்தன் தான் படிப்பான், ஆனா மீதி 7 பேர் நல்லா விளையாண்டா நல்லா விளையாட முடியுமில்ல. ஆனா அந்த மாதிரி யாருமே இங்க இல்லை. இப்ப எல்லாரும் தனித்துவமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக படிப்பு மட்டும் போக்கஸ் பண்றாங்க. ஒரு விளையாட்டுலையும் போக்கஸ் பண்ற மாதிரி பசங்களை உருவாக்குனா ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்கள் வந்து அவங்க சின்ன பசங்களை எல்லாம் விளையாட்டுல என்கரேஜ் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10க்கு 7 கொடுப்பேங்க. 1 டைம் வாட்சபிள். ஆனா ரொம்ப ஓவர் வன்முறை இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு போறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.